So petty cash book ஒரு மாடல் பார்க்கலாம். So prepare a petty cash book on the Impress system. So இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? Impress system கொடுத்திருக்காங்க. So what is Impress system? Every month என்ன செய்றாங்க? ஒரே பேலன்ஸ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. So first 2018 March 1 opening petty cash balance ₹50. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க? month beginningல நமக்கு போன மந்தோட க்ளோசிங் பேலன்ஸ் இருந்திருக்கு. ஸோ இந்த மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ₹50. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்து எங்கே எழுத போகிறோம்? நம்ம டெபிட் சைடு எடுத்து எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேட் எடுத்து எழுதிக்கலாம் 2018 March 1. ஸோ டெபிட் என்ன செய்வோம்? டெபிட் என்ட்ரினா டெபிட்டில் 2ன்னு எடுத்து எழுத போகிறோம். ஸோ 2 ஓப்பனிங் பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? எப்போதுமே 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஓகே, எப்படி நார்மலாக கேஷ் புக் சிங்கிள் காலம் ட்ரிபிள் காலம் மாதிரி தான் ஓப்பனிங் பேலன்ஸ்னால் எடுத்து 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஸோ எவ்வளோ ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் இருக்குது? 50. ஸோ எடுத்து டெபிட்ஸ் எடுத்து எழுதிக்கிறேன் 50. அடுத்து அதே டேட் ரிசீவ்டு செக் ஃபார் பெட்டி எக்ஸ்பென்சஸ் ₹800. ஸோ பெட்டி எக்ஸ்பென்சஸ்க்காக என்ன செஞ்சுருக்கிறாங்க? ₹800க்கு செக் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வழக்கமாக பார்க்குறதா செக் ரிசீவ் பண்ணால் வழக்கமாக பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோமா பண்ணலையா? இங்கே எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ பேங்க்கில் டெபாசிட் பண்ணலை அப்படின்னா செக் எப்படி எடுத்துக்க போகிறோம்? கேஷாக தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ செக்கு பதிலாக கேஷ். ஸோ ரிசீவ்டு கேஷ்க்கு என்ன என்ட்ரி? பொதுவாக பெட்டி கேஷ் அக்கௌண்ட்டா டு கேஷ் அக்கௌண்ட்டா? ஸோ 2 கேஷ் எடுத்து எங்கே எழுத போகிறோம்? டெபிட் எடுத்து எழுத போகிறோம். ஸோ அதே டேட் ஸோ 2 கேஷ் அக்கௌண்ட் 800. ஸோ நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒரு சம் மாடல் பார்த்துருக்குறோம் பெட்டி கேஷில். ஸோ அங்கே வந்து வெறுமை கேஷ் ரிசீவ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 கேஷ் மட்டும்தான் எடுத்து எழுதணும். இங்கே நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸும் இருக்குது, கேஷ் ரிசீவ்டும் இருக்குது. ஸோ ரெண்டுமே எடுத்து எழுதுகிறோம். ஸோ இது ரெண்டு மட்டும்தான் நமக்கு டெபிட் வரப்போகுது. மீதி ஐட்டம் ஃபுல்லாக நமக்கு கிரெடிட் சைடு மட்டும்தான். அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க? எல்லாமே எக்ஸ்பென்சஸ் தான். போஸ்டேஜ் எக்ஸ்பென்சஸ். ஸோ எல்லாமே எக்ஸ்பென்சஸ் எங்கே எடுத்து எழுத போகிறோம்? கிரெடிட் சைட். ஸோ டேட் 2 கிரெடிட்னா என்ன செய்கிறோம்? பைன்னு போட்டுக்கிறோம். ஸோ பை எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க? போஸ்டேஜ் எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்ஸ் ஃபுல்லாகவே நம்ம டோட்டல் பேமெண்ட் காலம்னு எடுத்து எழுத போகிறோம். கரஸ்பாண்டிங் எக்ஸ்பென்ஸ் காலம் எடுத்து எழுத போகிறோம். ஸோ போஸ்டேஜ்னால் என்ன எக்ஸ்பென்ஸாக இருக்கும்? போஸ்டேஜ் அண்ட் டெலிகிராம் தான். அப்போ இந்த காலமில் ஒரு 50. அடுத்து டாக்ஸி ரெண்ட். டாக்ஸியில் யார் போவாங்க? ஹியூமன் மனுஷங்க தான் போவாங்க. அப்போனா ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் எடுத்து எழுத போகிறோம். கூல்ஸ் கொண்டு போகிறாங்கன்னா கார்டேஜ் இல்லை கேரேஜ். ஸோ டாக்ஸி பேமெண்ட்டில் 100. அடுத்து என்ன பண்ணுறோம்? ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் காலம் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக 100. அடுத்து பிரிண்டிங் ஆஃப் ரெசிப்ட் புக். பிரிண்டிங். ஸோ பிரிண்டிங் என்ன செஞ்சுக்கலாம்? பிரிண்டிங் ஒரு காலம் இருக்குது. ஸோ அங்கே எழுதிக்கலாம். ஸோ பை பிரிண்டிங் ஆஃப் ரெசிப்ட் புக். ஸோ டோட்டல் பேமெண்ட்லேயும் எடுத்து எழுதிட்டோம். அடுத்து எங்கே எழுத போகிறோம்? பிரிண்டிங்னா பிரிண்டிங் காலம் இருக்குது. ஸோ பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி சேர்த்து 40. அடுத்து இங்க் பாட்டில். ஸோ டேட் 19 பை இங்க் பாட்டில் அக்கௌண்ட். இங்க்னா என்ன? ஆக்சுவலாக நமக்கு அது ஸ்டேஷ்னரி. பென், பேப்பர், பென்சில் எல்லாமே இங்க் எல்லாமே நமக்கு ஸ்டேஷ்னரி ஐட்டம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டோட்டல் பேமெண்ட் காலம் 20. ஸோ பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்க் பாட்டில் 20. அடுத்தது கேரேஜ். கேரேஜ்னால் கூட்ஸ் கொண்டு போகிறது. ஸோ எக்ஸ்பென்சஸ் பை கேரேஜ் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் டோட்டல் பேமெண்ட்டில் 60. அடுத்து கேரேஜ்க்கு எங்கே காலம் இருக்குது? கேரேஜ் காலமில் 60. நெக்ஸ்ட் பஸ் ஃபேர் பெய்டு. ஸோ பஸ் ஃபேர்னா பஸ்ஸில் யாரோ போயிருக்காங்க, அதுக்கான செலவு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பஸ்ஸோ காரோ டாக்ஸியோ பைக் இதெல்லாமே யார் போவாங்க? மனுஷங்க போவாங்க. ஸோ பஸ் ஃபேர் அக்கௌண்ட். பெய்டு வேண்டாம், பஸ் ஃபேர் அக்கௌண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம்? 15 டோட்டல் பேமெண்ட்டில் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ இப்போ எங்கே எடுத்து எழுத போகிறோம்? ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ். ஏன்னா மனுஷங்க தான் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் ₹15. அடுத்து ஆட்டோ ரிக்ஷா ஃபேர். ஸோ அதே மாதிரி தான் ஆட்டோ ரிக்ஷா. ஆட்டோவில் யார் போயிருக்கிறாங்க? ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னா ஹியூமன்ஸ் தான் போயிருப்பாங்க, மனுஷங்க போயிருக்காங்க. ஸோ பை ஆட்டோ ரிக்ஷா ஃபேர் அக்கௌண்ட். ஸோ டோட்டல் பேமெண்ட்டில் 45. அடுத்து அதே மாதிரி ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸில் 45. டெய்லி வேஜஸ் பெய்டு. ஸோ பை டெய்லி வேஜஸ் அக்கௌண்ட் 120.
இப்போ நம்ம எந்த காலம் எடுத்து எழுத போகிறோம்? டெய்லி வேஜஸ் எடுத்து. நம்ம பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி, போஸ்டேஜ் அண்ட் டெலிகிராம், ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் இது மாதிரிலாம் காலம் இருக்குது. நமக்கு டெய்லி வேஜஸ் காலம் இல்லை. ஸோ என்ன பண்ணிக்கலாம், வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வேஜஸ்க்கு ஒரு காலம் போட்டிருக்கலாம். இப்போ நான் செய்யாதனால என்ன பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸும் எடுத்து எழுதலாம், இல்லை வேறு எங்கே எடுத்து எழுதலாம், சன்ட்ரீஸ் எடுத்து எழுதுறேன். ஸோ எதுக்கெல்லாம் நம்ம காலம் ரெடி பண்ணலையோ நான் அதுக்கெல்லாம் என்ன செஞ்சுக்கலாம், இப்போ நம்ம சன்ட்ரீஸ் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனியாக காலம் செய்யணும்னு அவசியமே இல்லை. ஸோ அதான் முக்கியமான காலம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சம் ரேர் கேஸாக வர ஐட்டம்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம், நம்ம சன்ட்ரீஸ்லேயே கணக்காட்டிக்கலாம். அடுத்து ரிப்பேர்ஸ் டு சேர்ஸ். ஸோ பை ரிப்பேர்ஸ் டு சேர்ஸ் அக்கௌண்ட். ஸோ பொதுவாக ரிப்பேர்ஸ்க்கு என்ன செஞ்சுருக்கலாம், தனியாக ஒரு காலம் ரெடி பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ நான் ரெடி பண்ணலை. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் டோட்டல் பேமெண்ட் அக்கௌண்ட்டும் எழுதிக்கிறேன். ஸோ இப்போ ரிப்பேர்ஸ் டு சேர்ஸ் என்ன பண்ணிக்கலாம், அதே மாதிரி தான் ஆப்ஷன் ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ்லையும் எழுதலாம், இல்லை எங்கே எழுதிக்கலாம், நம்ம சன்ட்ரீஸ்லையும் எழுதிக்கலாம். ஸோ 2 சாய்ஸ். இப்போ என்ன செஞ்சுக்கிறேன், ரிப்பேர்ஸ் டு சேர்ஸ் எடுத்துனா ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ்லையும் எடுத்து எழுதுகிறேன். ஸோ அடுத்து ரெஃப்ரெஷ்மெண்ட் டு கஸ்டமர். ஸோ கஸ்டமர் வந்திருப்பாங்க, உங்களுக்கு டீ காஃபிலாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் நமக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் டு கஸ்டமர். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன செலவுகள். ஸோ இதெல்லாம் எங்கே எழுதிக்கலாம், நம்ம சன்ட்ரீஸ்லேயும் எழுதிக்கலாம், இல்லைன்னா ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸும் எழுதிக்கலாம். ஸோ நமக்கு அதெல்லாம் நோ ப்ராப்ளம், எங்கே வேணாலும் நம்ம எது நம்ம நினைக்கிறோமோ அங்கே எழுதிக்கலாம். ஸோ 50 நான் இப்போ என்ன பண்ணுறேன், சன்ட்ரீஸ்லேயே எடுத்துருதலை. ஸோ நம்ம சாய்ஸ் ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸும் எழுதிக்கலாம். அடுத்து அட்வர்டைஸிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ பை அட்வர்டைஸிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதுக்கும் நம்ம தனியாக ஒரு காலம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் தனியாக அட்வர்டைஸிங் எக்ஸ்பென்ஸில் எழுதிக்கலாம். நான் இப்போ தனியாக காலம் ப்ரிப்பேர் பண்ணாதனால நான் இப்போ எங்கே பண்ணுறேன், ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ்குள்ளே எழுதுகிறேன். இது முக்கியமான செலவுகள் தான். ஸோ இதில் செலவுன்னு வராது. ஸோ என்ன பண்ணுறேன்னா ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ்லேயே எழுதிக்கிறேன். அடுத்து சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் பை சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ். ஸோ பேர்லேயே நமக்கு சன்ட்ரிஸ் வந்துருச்சு. ஸோ எடுத்து சன்ட்ரீஸ் காலம் எடுத்து எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டோட்டல் பேமெண்ட்டும் எடுத்து எழுதிக்கிறேன், சன்ட்ரீஸ்லேயும் 10 எடுத்து எழுதியாச்சு. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம், டோட்டல் ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டோட்டல் பேமெண்ட் சைட்லேருந்து ஃபுல்லாக காலம் ரெடி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் தனித்தனியாக டோட்டல் போட்டுக்க போகிறோம். ஸோ டோட்டல் போட்டுட்டோம், எல்லா காலமும் டோட்டல் போட்டாச்சு. இப்போ எல்லா ஒரு தனித்தனியாக டோட்டல் போட்டாச்சு. இப்போ நம்ம பார்த்தோன்னா டெலிஃபோன் எக்ஸ்பென்ஸில் அமௌண்ட்டே இல்லாமல் இருக்குது. ஸோ லெட்ஜர் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிடுவோம், அமௌண்ட் இருக்கோ இல்லையோ லெட்ஜர் காமனாக காலம் போட்டலாம். இப்போ டெலிஃபோன் எக்ஸ்பென்ஸுக்கு இங்கே அமௌண்ட்டே இல்லை. அப்போ என்ன செஞ்சுக்கலாம், முதலே நம்ம வந்து செம்ம வாசிச்சு பார்த்துட்டு டெலிஃபோன் எக்ஸ்பென்ஸ் இல்லைன்னா அதுக்கு காலம் ப்ரிப்பேர் பண்ணாமல் கூட விட்டுருக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கலாம், ரிப்பேர்ஸ்க்கு ஒரு காலமோ இல்லைனா அட்வர்டைஸிங் ஒரு காலமோ கூட என்ன பண்ணியிருக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணி அந்த எக்ஸ்பென்ஸ் எடுத்து இங்கே எழுதிருக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ நம்ம சாய்ஸ் தான். ஸோ இப்போ என்ன செஞ்சுக்கிறோம், டோட்டல் போட்டாச்சு. இப்போது டெபிட் சைட் டோட்டல் செஞ்சுக்கிறேன். ஸோ ஒரு லைன் விட்டு டெபிட் சைட் டோட்டல் போட்டுக்கிறேன். ஸோ அதே ஸ்ட்ரெயிட்டாகவே நமக்கு இந்த பக்கம் 850. இப்போ பேலன்ஸ் பண்ண போகிறோம். மந்த் எண்டில் பேலன்ஸ் பண்ணுறேன். ஸோ March 31 பை பேலன்ஸ் கேரி டவுன். இப்போ 850 மைனஸ் 670 லெஸ் பண்ணோம் அப்படின்னா 180. இது நமக்கு க்ளோசிங் பேலன்ஸ். இதை அப்படியே எடுத்து நெக்ஸ்ட் மந்த் கொண்டு போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் கொண்டு போகிறோம் அப்படின்னா நமக்கு இம்ப்ரெஸ்ன்னு கொடுத்துட்டாங்க இந்த சம்மில். ஸோ நெக்ஸ்ட் மந்த் April 1 to balance brought down. எவ்வளோ க்ளோசிங் பேலன்ஸ் இங்கே இருக்குது, அப்படியே நெக்ஸ்ட் மந்த் ஓப்பனிங்காக எடுத்து எழுத போகிறோம் 180. ஸோ அடுத்து என்ன செய்ய போகிறோம், இம்ப்ரெஸ் நான் செய்ய போகிறோம். இங்கே எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களோ நெக்ஸ்ட் மந்த் அதே அமௌண்ட் தான் வாங்க போகிறாங்க. ஸோ டு கேஷ் அக்கௌண்ட் எழுதிட்டு ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் எடுத்து எழுதிட வேண்டியதுதான் 670. ஸோ இங்கே ஸ்பேஸ் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, 670. அவ்வளோதான்.